இன்று இன்னைக்கு காலையில ரூ. 1 வரைக்கும் பெட்ரோல், டீசல் விலை கூடியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் இப்ப சாதாரண மக்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம் சார். அன்றாட வேலை பார்க்குறவங்க, பிறகு நார்மலா பொருட்கள் ரேட் ரொம்ப கூடும். இன்னும் அடுத்து ஒரு 2, 3% கூடலாம்னு நினைக்கிறோம். பிறகு வந்து கவர்மெண்ட் இது என்ன நினைக்கிறோம்னா, இப்போ வந்து ஒரு 100, $110 இருக்கு பேரலுக்கு. அப்போ அப்போ இப்போ ரூ. 100 விற்கிறாங்க பெட்ரோல், $105 விற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இதே வந்து ஒரு பெட்ரோல் எல்லாம் இடையிலலாம் நம்ம $20, $15 வரைக்கும் ஜீரோ இதுலலாம் இடையில ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இதே $100 தான் பெட்ரோல் ரேட் இருந்துச்சு. அதை என்ன சொல்ற அந்த நேரத்தில் கிடைச்ச லாபத்தை கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து மக்களுக்கு அதை இது பண்ணணும், புஷ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப மோசமா இருக்கு. நேற்றே நம்ம பார்த்தோம், இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு ஆதரவு நிறைய இருக்கு. அதனால வந்து இளைஞர்களுக்கு ப்ராப்பரான வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். பிறகு வந்து இந்த பெட்ரோல் விலையை கண்டிப்பா மக்களுக்கு வந்து அந்த நேரத்தில் கிடைச்ச லாபத்தை கவர்மெண்ட் இந்த நேரத்தில் மக்களுக்கு வந்து பாஸ் பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா அதை வந்து மக்களுக்கு வந்து விலை ஏற்றத்தை மட்டுமே பேசிட்டு இருக்கிறதுல இறங்க சொல்ல கவர்மெண்ட் எவ்வளவோ லாபம் பார்த்தாங்க. ஒரு 10 மிஞ்சினா ஒரு $20 வச்சுக்கலாம் சார். $20 இருக்கு சொல்லி இதே $100 தான் பெட்ரோல் விலை இருந்துச்சு. இப்போ $110 இருக்கு சொல்லியும் இதே $100 இதுங்களுக்கு ரொம்ப இது அப்படிங்க. அந்த நேரத்தில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 75% கிட்ட நம்மளுக்கு நார்மலா பார்த்தாலே கவர்மெண்ட் வந்து நல்ல லாபம் அடைஞ்சிருக்கு. அதெல்லாம் மக்களுக்கு பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் சார். பேரு சார்? பால்ராஜ். நாளில் பெட்ரோலு 3 வாட்டி விலை கூட்டியிருக்கு. இப்படியே டெய்லி விலை கூட்டியிருந்தா அன்னாடங்காட்சிகள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இப்போ விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கும்போது அடுத்து நமக்கு அன்னன்னைக்குள்ள கஷ்டமா இருக்கும். ஒரு நாளைக்கு எப்படியும் குறைஞ்ச 2 லிட்டர் போடும் சார். இதனால எல்லா விலைவாசிகளும் கூட தான் செய்யுது. அதனால அன்னாடங்காட்சிகளுக்கு ரொம்ப பெரிய அவதிக்குள்ள ஆகும். உங்க பேரு சார்? மகாதேவன். 10 நாள்ல ரூ. 5 பெட்ரோல் விலை ஏறி இருக்கு. என்ன நினைக்கிறீங்க சார்? இது வந்து சாதாரண மக்களால இது சமாளிக்க முடியாத சூழ்நிலை தான். இப்படி 5 நாள்ல 10 நாள்ல ரூ. 5 ஏறி இருக்குங்கிறது வந்து இதனால டெய்லி பெட்ரோல் போட மக்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான். என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஏறி இருக்கு, இது குறைகிறதுக்கு உண்டான வழியை அதுக்கான வழிமுறையில செய்யணும். செஞ்சா கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் இருக்கும், நல்லா இருக்கும். இன்னும் மேலும் மேலும் இப்படி கூடிக்கிட்டே போச்சுன்னா பெட்ரோல் விலை கூடினா மற்ற பொருளாதார இது எல்லாமே கண்டிப்பாக கூட தான். இது பாமர மக்களால் சமாளிக்க முடியாது, சாதாரண எளிய வகையான மக்களால் சமாளிக்க முடியாது. அதனால இது மேற்கொண்டு கூடாத அளவுக்கு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பேரு சார்? மாரி செல்வம். வந்துட்டு பேர் சிவா, திருநெல்வேலி தான். அதாவது இப்போதைக்கு எப்படி சொல்லணும்னா, பெட்ரோல் விலை வந்துட்டு முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா $101 இருந்துச்சு லிட்டரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $105 ஆகிருக்காங்க. லிட்டரு $105. அப்படின்னா ஒரு லிட்டரு $105 கணக்குப்படி பார்த்துக்கோங்க. $100 எப்பவுமே நம்ம அடிக்குது, பெட்ரோல் அடிக்குது. அது 95 பாயிண்ட் தான் வருது. அதை வச்சு நம்ம தினக்கூலி போறவங்க டெய்லி நம்ம அதுக்குன்னு சொல்லிட்டு $150 டெய்லி போட முடியுமா? வாழ்வாரம் ரொம்ப பாதிக்கு இதனால. அதனால சொல்லப்போனா அன்னன்னைக்கு வேலை பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டம். அன்னாட காட்சிகள் ரொம்ப கஷ்டம். அதனால பெட்ரோல் குறைச்சா நல்லா இருக்கும். பக்கத்து ஸ்டேட்லாம் கம்மியாக தான் இருக்கு. பாண்டிச்சேரியிலலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. கேரளா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் கம்மியாக தான் இருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி பண்றாங்க? பேர் சிவானா, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டம் வட்டம் கிருஷ்ணாபுரம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெட்ரோல் விலை $100 இருந்துச்சு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி 103 ஆச்சு. இப்போ 105 ஆயிருக்கு. அதனால பாமர மக்கள், கொத்தனார் வேலைக்கு போகிறாங்க, விவசாய மக்கள் வந்து அடித்தர மக்கள் வந்து அடுத்தடுத்து பெட்ரோல் விலை, டீசல் விலை கூட்டிகிட்டு போனால் ஒரு அஸ்தாரால எப்படி வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படுது. அதனால் இந்த பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் குறைச்சா எல்லா மக்களுக்கும் ஒரு அஸ்தாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கொஞ்சம் பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லபடியாக இது பண்ண சொல்லி நாளும் கூட்டிகிட்டே தான் இருக்குது. நாங்கள் வேலைக்கு போகிறவங்க அன்னாடம் பெட்ரோல் போட்டு கூட வேலைக்கு போக முடியாத அளவுக்கு விலை கூடிக்கிட்டு இருக்கு. அது இப்படி கூட்டிகிட்டு இருந்துன்னா நாங்கள் எப்படி வேலைக்கு போகிறது? இதில் வர பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. போன வருஷமே 12 முடிச்சுட்டு வீட்டில் இருக்கா. என்னால் படிக்க வைக்க முடியல. நான் ஒருத்தி வேலை பார்த்து தான் படிக்க வைக்கணும். என் பிள்ளைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். 12 முடிச்சுட்டு இருக்கா. பிஎஸ்சி நர்சிங் பண்ணணும்னு இருக்கா. அதை என்னால் படிக்க வைக்க முடியல. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. விலையை கொஞ்சம் குறைங்க. படிக்க பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதுதான் என்னோட வேண்டுகோள். என் பேர் அழகுத்தாய். மக்களின் அத்தியாவசியமான தேவையான பெட்ரோல், டீசல் விலைவாசி அதிகப்படியாக உயர்ந்து கொண்டே செல்கின்றது.
இது சாமானிய மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் மிக சிரமத்தை ஆளாக்கும், வாழ்வாதாரத்தை பாதிக்கும். இந்நிலையில் பெட்ரோல் டீசலுடைய விலையை நிலைப்படுத்தும் போது மக்கள் வாழ்வாதாரம் செழிப்படையும். எனவே மத்திய மாநில அரசுகள் இதில் தலையிட்டு சிறப்பான முறையில் செயல்பட்டு விலைவாசியை குறைத்து மக்கள் வாழ்வாதாரத்திற்கு உதவிட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் சார்பாக. என் பேர் சுல்தான் சலாஹுதீன், கேடிசி திருநெல்வேலி.